அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் 5 பரல்கள்: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். யார் ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை மொழிந்து முஸ்லீமாக மாறிவிடுகின்றாரோ அவர் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். 5 வேளை தொழுகை தொழ வேண்டும். அதேபோன்று நோன்பும் பரலாக இருக்கின்றது. நோன்பு ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு வைப்பது பரலாக இருக்கின்றது. அதேபோன்று இதர சுன்னத் நோன்புகள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வைத்துள்ளார்கள். அதே போன்றே வைப்பது நமக்கு சுன்னத்தாக இருக்கின்றது. நோன்பு வைப்பது நம்முடைய உடலை சுத்தப்படுத்துகின்றது. அதாவது வருடம் முழுவதும் நாம் உணவை உண்டுகின்றோம். அதனுடைய தாக்கம் நாம் ரமலான் மாதத்தில் வைக்கின்ற நோன்பால் நம்முடைய உடம்பு மறுபடியும் பழைய நிலைமைக்கு நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கின்றது. நோன்பால் நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றது. அல்லாஹ் நமக்கு மறுமையில் நல்ல ஒரு நற்பாக்கியத்தை வாங்குகின்றான். அதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று ஜக்காத் கொடுப்பதும் நமக்கு பரலாக இருக்கின்றது, கடமையாக இருக்கின்றது. அதாவது காலையில் எழுந்தவுடன் சஹர் செய்துவிட்டு 4 மணிக்கு எழுந்து சஹர் செய்து நாம் உணவை உண்ட பிறகு தண்ணீரை அருந்தி சுன்னத்தான முறையில் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கின்றேன் என்று துவா செய்த வண்ணமாக நாம் பள்ளிக்கு சென்று ஃபஜர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதன் பிறகு நாம் குர்ஆனை ஓதுவதும் அல்லாஹ்வை திக்ர் செய்த வண்ணமாக காலையும் மாலையும் திக்ர் செய்த வண்ணமாக இருக்க வேண்டும். குர்ஆனை நோன்பு வைக்கும்போது குர்ஆன் ஓதினால் அதிகமான நன்மைகள் அல்லாஹ் தருகின்றான். அதேபோன்று அந்த நாள் முழுவதும் தண்ணீரை அருந்தாமல் இருக்க வேண்டும். தண்ணீர் குடிக்கக்கூடாது. அதேபோன்று உணவை தெரியாமல் சாப்பிட்டு விட்டால், ஏதாவது நாம் மறதியில் ஏதாவது எடுத்து சாப்பிட்டா அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த நோன்பை தொடர்ந்து அந்த நோன்பை முடிக்க வேண்டும். தெரியாமல் சாப்பிடுவதால் நோன்பு முறிந்துவிடாது. எச்சையை முழுங்கக்கூடாது. சளி முழுங்கக்கூடாது. தொழுகையை சரியான முறையில் இமாம் ஜமாத் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வீட்டில் தொழுதாலும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இஃப்தாருக்கு நாம் சுன்னத்தான முறையில் நோன்பை முறித்து